வணக்கம். நம்ம சேனல்ல ப்ரீவியஸா 4 எபிசோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காளகஸ்தி போன ட்ரிப்பு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் வீடியோ பாருங்க. எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்றைக்கும் நான் கோவிலை பற்றி தான் ஏதாவது வீடியோ போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால குக்கிங் தான் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஃப்ளேவரான ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூவர்ஸ் எல்லாருமே வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கட்லா மீனை வச்சு தான் ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வஞ்சரம் மீனை வச்சும் பிரியாணி பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு திடீர்னு பிரியாணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்ததுனால ஸோ இருக்கிறது கட்லா மீன் தான், அதை வச்சே ஒரு பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்லா மீனை வச்சே ஒரு சூப்பரான பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை முதல்ல நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ், சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை மீனில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் இதை ஊற வச்சிடலாம். அடுத்து கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே நம்ம மசாலா போட்டு ஊற வச்ச மீனை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிச்ச ஆயிலில் தான் நம்ம பிரியாணி தாளித்து விட போகிறோம். ஏன்னா நம்ம மீன் பொரிக்கும் போதே இந்த எண்ணெயிலேயே அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். மீன் பொரிச்ச ஆயிலில் தான் நம்ம பிரியாணியை தாளித்து விட போகிறோம். ஏன்னா இந்த எண்ணெயில் மீனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா இறங்கி இருக்கும். ஸோ பிரியாணி அதிலே தாளிச்சு விடும்போது உங்களுக்கு அந்த மீனோட ஃப்ளேவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் அந்த எண்ணெயில் தான் நம்ம பிரியாணி தாளிக்க போகிறோம். இப்போ குக்கர் வச்சு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாகட்டும். இப்போது கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கிற ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கணும் அந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த ஒரு ஈக்குவேஷனில் சேர்த்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா போதும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்க, பிரியாணி நல்லா உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை ஒரு லேயர் அடுக்கி வச்சிடலாம். அதுக்கு மேலே மறுபடியும் பிரியாணி கொஞ்சம் போட்டுடலாம். மறுபடியும் இன்னொரு லேயர் பொரிச்சு வச்ச அந்த ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நெய் பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் லைட்டாக சேர்த்துக்கோங்க. மேலால் சேர்த்து வச்சுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுருங்க. அந்த ஃபிஷ்ஷோட வாசம் ஃபுல்லாக நல்லா பிரியாணியில் இறங்கியிருக்கும். இப்போ எடுத்து சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான நல்ல ஃப்ளேவரான ஃபிஷ் பிரியாணி சூப்பராக இருக்கும், ரெடியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.